உனக்கு என்னப்பா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஜாலியாக இருக்க அப்படின்ட்டு ஈஸியாக நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. ஓனர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்க யாருமே வேலைக்கு சாப்பிடவும் முடியாது, நேரத்துக்கு தூங்கவும் முடியாது. தொழில் பிக்கப் ஆகிற வரைக்குமே எல்லா வேலையுமே இழுத்து போட்டு அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் செய்தாகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் டேயில் எல்லாமே உருவாகிறது கிடையாதுன்ற யதார்த்தத்தை எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பிஸ்னஸை பில்டு பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்றது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாதுன்றது ஒவ்வொரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கஷ்டமும் வலியும் புரியும். ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், அவனுக்கு என்னப்பா 10K வியூஸ் இருக்குது, 20K கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அப்படி வியூஸ் போகுது, இப்படி வியூஸ் போகுது, அப்படிக்கா பார்சல் போடுறாங்க, இப்படிக்கா பார்சல் போடுறாங்கன்ட்டு அடுத்தவனை பற்றி பேசி 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 வயிறறிஞ்சு பொறாமப்படுறதுக்கு பதிலாக ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரே நாள்லையோ ஒரே மாதத்துலையோ பிக்கப் ஆகிறது கிடையாது. வருஷங்கள் ஆகலாம். அந்த வருஷங்கள் ஆகிறதுக்கு எவ்வளோ பொறுமையாக அவங்க அந்த வருஷங்களை கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளோ டேஸாக எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ சேலஞ்சிங் டேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது ஒவ்வொரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தவனை பற்றி என்றைக்கு நம்ம பார்க்குறதையும், அடுத்தவனை பற்றி நினைக்கிறதையும், அடுத்தவனை பற்றி பேசுகிறதையும் முதல்ல விட்டுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தொழிலையும் முன்னேற்றம் ஏற்படும். நான் சொல்ல வர்றது ஒன்று தாங்க. எல்லாருடைய லைஃப்லையுமே எல்லா கஷ்டங்களும் வலியையும் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓனாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க.